இயேசுவில் இணைந்திட பலியாக வாருங்களே, அவர் காட்டும் பாதையில் பயணம் சென்று பரிவுடன் கூடுங்களே. இயேசுவில் இணைந்திட பலியாக வாருங்களே, அவர் காட்டும் பாதையில் பயணம் சென்றிட பரிவுடன் கூடுங்களே. மகிழ்வூட்டும் வழி பயணம் இது நம் வாழ்வில் திருப்பயணம். மகிழ்வூட்டும் வழி பயணம் இது நம் வாழ்வில் திருப்பயணம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பினில் நிலைத்திருங்கள், இறையருளும் நிலைத்திருக்கும். அன்போடு வாழ்ந்திருந்தால் அவர் பரிவும் நமக்கிருக்கும். அன்பினில் நிலைத்திருங்கள், இறையருளும் நிலைத்திருக்கும். அன்போடு வாழ்ந்திருந்தால் அவர் பரிவும் நமக்கிருக்கும். இயேசு சொன்ன வழி இதுதான், தினம் வாழ்வது நாம் காணும் சுகம்தான். இயேசு சொன்ன வழி இதுதான், தினம் வாழ்வது நாம் காணும் சுகம்தான். இயேசுவில் இணைந்திட பலியாக வாருங்களே, அவர் காட்டும் பாதையில் பயணம் சென்று பரிவுடன் கூடுங்களே. மக்களிடையே உம்மை போற்றுவேன். ஆண்டவரே, உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, ஒளியானது இந்த உலகத்திற்கு வந்தாலும் இந்த உலக மக்கள் ஒளியை விட இருளையே விரும்பினர் என்று இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். நித்திய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற நாட்கள் ஒளியின் மக்களாக நாங்கள் எங்களை வெளிப்படுத்த வேண்டும். ஒளியின் செயல்களை நாங்கள் வாழ வேண்டும். அதற்கான அருளை இந்த பலியில் நாங்கள் விசேடமாக ஆண்டவரை பார்த்து கேட்டு ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னம் இலங்கை தேசத்திலே ஈஸ்டர் தினம் அன்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பிலே இறந்து போன அனைத்து மக்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் அவர்களை இழந்து துயரப்படுகின்ற அவர்களுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் மன்றாடும்படியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். மேலும் இரவண்டி சேர்ந்த மார்க்குஸ் பெர்னாண்டோ, மெரினா கிரேஷியன், எட்மன் தவப்பிரகாசம் இவர்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் நாங்கள் மன்றாடுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதி பெறுகின்ற பொருட்டு நம்முடைய தகுதியற்ற நிலைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் நினைவு கூறும் மர நிகழ்வுகளினால் தொடக்கத்திலிருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவான அருளை எங்களுக்கு தர மன்றாடுகின்றோம். உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 தொடக்கம் 26 அந்நாள்களில் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையில் இருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாக பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாய் பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார்.
எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். தம்முடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 திருவசனங்கள் 16 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுடன் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகுக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மாறாக தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாக இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள் என்பது வெளியாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம் மகன் வழியாக உலகை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நிக்கதேமு எனப்படுகின்ற ஜூத பெரியாரோடு ஆண்டவர் பேசிய பல முக்கியமான விடயங்களை கடந்த 2 நாட்களாக நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளில் மிகவும் பிரபல்யமான இறை வசனங்களில் ஒன்று நற்செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. அதாவது யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அது எங்கள் எல்லோருக்கும் நினைவிலே இருக்கின்ற ஒரு வசனம். நாங்கள்
தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் எப்படி என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு. ஆண்டவராகிய கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள் அவர்கள் அழியாமல் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். ஆகவே இன்றைய நாளில் முக்கியமாக இந்த நிலை வாழ்வு, இதை குறித்து ஆண்டவர் இயேசு நிக்கதேமுவுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆழமாக அவர் கூறுவதை நாங்கள் செவிசாய்க்கின்றோம். நிலை வாழ்வு என்றால், நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்வு அது நிலையற்ற வாழ்வு, அது அழிந்து போகின்ற வாழ்வு. நிலை வாழ்வு என்று சொன்னால் அது அழியாத நித்திய வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு. எனவேதான் எங்களுடைய அன்புக்குரியவர்கள் இறக்கின்ற பொழுது நாங்கள் இந்த பாடலை பாடுகின்றோம். முடிவில்லாத வாழ்வை தேடி நான் வருகின்றேன், நிலை வாழ்வு. ஆகவே இந்த நிலை வாழ்வு என்று சொல்லுவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நாங்கள் ஏன் வாழுகின்றோம் என்று சொன்னால், இந்த நித்திய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நித்திய வாழ்வுக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும். இந்த நிலையற்ற வாழ்வை நாங்கள் பயன்படுத்தி, இந்த அழிந்து போகின்ற வாழ்வை நாங்கள் பயன்படுத்தி அழியாத வாழ்வுக்குள்ளே, நிலையான வாழ்வுக்குள்ளே நாங்கள் நுழைந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த நிலை வாழ்வுக்குள்ளே நாங்கள் விதமாக நுழையலாம் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவில் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதைத்தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் எங்களுக்கு கூறுகின்றது. தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது ஏன் நாங்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய சீடர்கள் ஆக்க வேண்டும், ஏன் நாங்கள் நற்செய்தியை எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், அழிந்து போகக்கூடாது. வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், ஒருவன் கூட அழிந்து போவது பிதாவுக்கு சித்தமானது இல்லை. ஆகவே நாங்கள் இந்த உலகத்தோடு அழிந்து போகாமல் நிலை வாழ்வுக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவில் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எவ்விதமாக நாங்கள் ஆண்டவர் இயேசுவிலே நாங்கள் நம்பிக்கை வைப்பது? பல வேளைகளில் நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள், ஆகவே நாங்கள் இயேசுவை நம்புகின்றோம், இயேசு எங்களுடைய தெய்வம், இயேசு எங்களுடைய ஆண்டவர். எனவே நாங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது அது நாங்கள் அவரை நம்புவதற்கு சமனாக இருக்கிறது. நாங்கள் திருமுழுக்கினாலே இயேசுவின் பிள்ளைகளாக மாறி இருக்கின்றோம். நாங்கள் திருப்பலிக்கு போகின்றோம், இயேசுவின் வார்த்தைகளை கேட்கின்றோம், இயேசுவை பார்த்து மன்றாடுகின்றோம், இயேசுதான் எங்களுடைய வீட்டின் தலைவர். இவ்விதமாக நாங்கள் சொல்லுவது மாத்திரம் இயேசுவில் நம்பிக்கை கொள்வதனுடைய வெளிப்பாடு என்று நாங்கள் கருதிவிட முடியாது. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், இது பிசாசு கூட இதை செய்கின்றது. பிசாசு கூட இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுகின்றது. பிசாசு கூட இயேசுவாலே எல்லாம் முடியும், அவர் சர்வ வல்லவர், அவர் பிசாசுகளை ஒழிக்க வந்தவர், தீமையை ஒழிக்க வந்தவர் என்று பிசாசுகளும் நம்புகின்றது. ஆகவே எங்களுக்கும் பிசாசுக்கும் இருக்கின்ற பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், நாங்கள் நம்புவதை நாங்கள் வாழுகின்றோம். பிசாசு அறிந்து வைத்திருக்கின்றது இயேசு கடவுள், அது உண்மை. இயேசு கடவுள், அவர் சர்வ வல்லவர், தந்தையின் ஒரே பேரானவர். இதை பிசாசான அறிந்து வைத்திருக்கின்றார். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நாங்கள் இதை அறிந்து அவரிலே விசுவசித்து அந்த விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகின்றோம். அது எங்களுக்குள்ளே இருக்கிற முக்கியமான வேறுபாடாக இருக்கின்றது.
இயேசுவிலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காட்டவில்லை என்று சொன்னால் அந்த நம்பிக்கை பொருளற்றது என்றும் வேதம் சொல்கிறது. இந்த நற்செய்தியை நாங்கள் வாசித்து கொண்டு போகின்ற பொழுது பாருங்கள், அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனென்றால் அவர்கள் கடவுளின் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாக இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். ஆகவே ஒளியான அவர் இந்த பூமிக்கு வந்திருந்த பொழுதிலும், அவர் நன்மையான ஒளியின் செயல்களை இந்த பூமியில் ஆற்றிய வேளையிலும் மனிதர்கள் அவர்கள் இருளையே விரும்பினார்கள். பிரிஃபரன்ஸ். இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை நாங்கள் வாங்க போகின்ற பொழுது எங்களுக்கு பலவிதமான பிரிஃபரன்ஸ் இருக்கின்றது. நாங்கள் ஒரு காரை வாங்க போகின்ற பொழுது பல வகையான கார்கள் அங்கே விற்பனைக்கு இருக்கின்றது. அதிலே நாங்கள் விருப்பமான ஒன்றை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். வேதம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், ஒளி இந்த உலகத்திற்கு வந்தது, இருளும் இந்த உலகத்தில் இருந்தது, ஆனால் மனிதர்கள் அவர்கள் இருளைத்தான் விரும்பினார்கள். அவர்களுடைய பிரிஃபரன்ஸ் எதுவாக இருந்தது என்று சொன்னால் இருளாக இருந்தது. இதைத்தான் நாங்கள் இன்றைய முதல் வாசத்திலே பார்க்கின்றோம். தலைமை குருக்களும் இன்னும் மரநூல் அறிஞர்களும் யூத தலைவர்களும் பொறாமையால் அவர்கள் தூண்டப்பட்டு அவர்கள் திருத்துவர்களுக்கு எதிராக செயற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். பொறாமைப்பட்டார்கள். இது ஒரு இருளின் முக்கியமான ஒரு ஆட்சி. இன்னைக்கு நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற பொழுது உண்மை என்று சொல்லுகின்றார். உண்மையை சார்ந்தவர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள். இந்த உண்மை பல வழிகளில் தங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. சில நண்பர்களை பார்க்கின்றோம், எங்களை பார்த்து முகஸ்துதி போடுவார்கள். நீங்கள் தான் எல்லாம், உங்களால் தான் எல்லாம் முடிந்தது, நீங்கள் எல்லாம் நல்லா செய்கிறீங்க. அது அதை கேட்கின்ற பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். சிலர் உண்மையை சொல்லுவார்கள், நீங்கள் செய்வது பிழை, நீங்கள் உங்களுடைய நடத்தை பிழை. இவ்விதமாக உண்மையை ஒருவர் சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர்களை நாங்கள் வெறுக்க தொடங்கிடுவோம், அவர்களை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் எதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் இருளைத்தான் நாங்கள் விரும்புவோம், பொய்மையைத்தான் நாங்கள் விரும்புவோம். எங்களை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று யார் சொன்னாலும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஒரு ஆள் பார்த்து நீங்கள் விசா வடிவில்லை என்று சொன்னால் உடனே கோவப்படுறோம். ஏனென்று சொன்னால் உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இது தட்டி கொடுப்பு மாத்திரமல்ல, எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மையான காரியம், நாங்கள் செய்கிற ஒரு காரியத்தினுடைய உண்மை பல வேளைகளில் எங்களுக்கு தெரியும், இதுதான் உண்மை. அப்படி தெரிந்திருந்தாலும் நாங்கள் அதை பின்பற்றுவதில்லை. நாங்கள் பொய்மையைத்தான் நாங்கள் விரும்புவோம். இது மனித இயல்பு. இதுதான் பாவ தோஷத்தினுடைய ஒரு விளைவு. நீதியை நாங்கள் பார்க்கின்றோம். நீதி என்று சொன்னால் என்ன? ஒருவருக்குரியதை ஒருவருக்கு கொடுப்பது. அதான் நீதியினுடைய ஒரு சாதாரண வரைவிலக்கணம். ஆனால் இன்று நாங்கள் அவ்விதமாக செய்வதில்லை. அவர்களுக்குரியதை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அநீதியைத்தான் விரும்புகின்றோம். எங்களிடம் இருக்கின்ற பலவிதமான காரியங்கள் மற்றவர்களுக்குரியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அநீதியை, நீதிக்கு புறமான இருளின் ஆட்சியை நாங்கள் பிரிஃபர் பண்ணுகின்றோம். இன்னும் அன்பை பார்க்கின்றோம். உண்மையான அன்பு என்னவென்று சொன்னால் நாங்கள் இயேசு எங்களை அன்பு செய்தது போல நாங்கள் ஒருவனை அன்பு செய்வது. ஆனால் எங்களுடைய சாதாரண உலகத்தில் நாங்கள் பார்க்கின்ற அன்பு அது சுயநலம் நிறைந்த அன்பு. உண்மையான அன்புக்குள்ளே நாங்கள் செல்லுவதில்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தினசரி நாளிதழ்களை பார்க்கின்ற பொழுது எங்கள் அந்த நாளிதழை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, செய்திகளை வாசிக்கின்ற பொழுது எங்களை கவர்ந்து இழுப்பது இந்த இருளின் செயல்கள். எது இருளின் செயல்கள் அங்கே காட்டப்படுகிறதோ அதுதான் எங்களுக்கு கூட கவர்ச்சியானதாக இருக்கும். எங்களுடைய உணர்வுகளாலே வெளிப்படுகின்ற காரியங்கள், உணர்வுகளுக்கு தீனி போடக்கூடிய காரியங்கள், உணர்வுகளை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்கள் எங்களுக்கு சரியானதாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரியவை, ஒளியானவை, ஆண்டவருக்குரியவை, நிலைவாழ்வுக்குரியவை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை.
எனவேதான் நாங்கள் பலர் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்பதில்லை, நாங்கள் பலர் ஆண்டவரை தேடுவதில்லை, நாங்கள் பலர் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்பதில்லை, பலர் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதில்லை, பரிசுத்த ஆவியை குறித்து பலர் சிந்திப்பதில்லை. காரணம் எங்களுடைய பிரிஃபரன்ஸ் மற்றது. வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாக இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினார்கள். மனிதர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் டார்க்னஸ், அந்தகார இருள், அதைத்தான் மனிதர்கள் விரும்புகின்றார்கள். இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு இருக்கின்றது. ஆகவே தண்டனை தீர்ப்பு என்று சொன்னால், இந்த இயேசு நிக்கோதேமுக்கு விளங்கப்படுத்துகின்றார், இந்த தண்டனை தீர்ப்பு எண்ணத்திலே இருக்கிறது என்று சொன்னால், எதை நீங்கள் விரும்பினீர்கள் அந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது? ஒரு பாவத்திலே விழுவது வேறு, அந்த பாவத்திலே நிலைத்திருப்பது வேறு. நாங்கள் எல்லோரும் பலவீனர்களாக இருக்கின்றோம், பாவத்தினாலே கடிபட்டவர்களாக இருக்கின்றோம், பாவ தோஷம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பாவத்திலே விழுகின்றோம். ஆனால் பாவத்திலே நாங்கள் நிலைத்திருப்பது பெர்சிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். பாவத்திலே நாங்கள் நிலைத்திருப்பது, அந்த பாவத்தை நாங்கள் விரும்புவது, அந்த பாவத்தை நாங்கள் நியாயப்படுத்துவது, அந்த பாவத்தை நாங்கள் பற்றி கொள்வது, அந்த பாவத்தை நாங்கள் பிரிஃபர் பண்ணுவது, இதில் தான் வேர்டிக்ட் இருக்கின்றது. இதில் தான் மனிதனுக்குரிய தண்டனை தீர்ப்பு அடங்கி உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த தண்டனை தீர்ப்பு இந்த யோவான் நற்செய்தியின்படி ஒரு செயலிலே அல்ல, மாறாக ஒரு தீர்மானத்திலே, ஒரு தெரிவிலே இருக்கின்றது, ஒரு ஆப்ஷனிலே இருக்கின்றது. ஒரு ஆக்டிலே அல்ல, மாறாக ஒரு ஆப்ஷனிலே இருக்கின்றது. பல வேளைகளிலே நாங்கள் பாவத்திலே விழுந்து விடுகிறோம், அது ஒரு ஆக்ட். ஒரு பொய் சொல்லுகிறோம் அல்லது ஏதாவது விபச்சாரம் செய்கின்றோம், அது ஒரு ஆக்ட். அதிலே நாங்கள் விழுந்து விடுகின்றோம். விழுந்து விடுகின்ற பொழுது நாங்கள் மீண்டும் எழும்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றார், கையை தூக்கி விடுகின்றார். எழும்பி, அப்பா நான் தவறு செய்து விட்டேன், உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை அழைப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது, கடவுளாலே மன்னிக்க முடியாத பாவமும் இல்லை, மாற்ற முடியாத மனுஷனும் இல்லை. அவர் எங்களை மன்னிக்கின்றார், பிள்ளையாக மாற்றுகின்றார். அந்த பிள்ளைக்குரிய அந்த ஸ்தானத்தை மீண்டும் எங்களுக்கு தருகின்றார். இதைத்தான் நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், இயேசுவின் பல உவமைகளிலே. ஆனால் இந்த பாவம் தான் எனக்கு எப்பையும் வேண்டும், ஒளி எனக்கு வேண்டாம் என்கிறதான ஒரு தெரிவு, எங்களுடைய ஆப்ஷன் எப்பொழுதுமே பிழையானதாகத்தான் இருக்கும் என்று சொன்னால், எங்களுடைய தெரிவு எப்பொழுதும் தீமையைத்தான் விரும்பும் என்று சொன்னால், அது என்ன சொன்னாலும் ஐயோ நான் கடவுள்கிட்ட வர மாட்டேன், உலகத்திலே வாழுகின்ற பொழுது எப்படியும் வாழ்ந்து முடித்து விட வேண்டும், அப்படியான ஒரு தெரிவு எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அதுதான் தண்டனை தீர்ப்பை எங்களுக்கு பெற்றுத் தருகின்றது. இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாக இருந்ததால் மனிதர்கள் ஒளியை விட இருளையே விரும்பினார்கள். இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. ஏன் இயேசுவை யூத தலைவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் வேதத்திலே வாசிக்கணும், பொறாமையினால். வேறு எந்த காரியம் இல்லை. அவர் தன்னை கடவுளுக்கு நேராக உயர்த்தினார், அவர் பெரிய பாவம் செய்தார், தவறு செய்தார் என்பதற்காக அவர் கையளிக்கவில்லை. பொறாமைப்பட்டார்கள். எங்களுக்கு சவாலாக இருக்கின்றார், உண்மையாக இருக்கின்றார். எனவே இருளின் செயலை விரும்பினவர்கள் ஒளியானவரை கொலை செய்தார்கள். இதுதான் இன்றும் எங்கள் மத்தியிலே நாங்கள் செய்கிறதான விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இருளை அன்பு செய்வதற்காக ஒளியை நாங்கள் ஒழித்து விடுகின்றோம். தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என்று அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. பொதுவாக பல தீமையான காரியங்களை செய்கிறவர்கள் இருட்டிலே தான் செய்வார்கள். ஒரு திருடன் நள்ளிரவில் தான் கண்ணமிட்டு திருடுவான். அந்த நேரம் தான் அவனுக்கு ஏற்ற ஒரு நேரமாக இருக்கின்றது. சில திருடர்கள் எல்லா நேரம் திருடுவார்கள், அது வேற. பொதுவாக திருடர்கள் இரவைத்தான் என்று சொன்னால் அந்த மறைவிலே அந்த காரியங்களை செய்வதற்காக.
ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தம் தீச்செயல்கள் வெளிப்பட்டுவிடும், தம் தீச்செயல்கள் வெளிப்பட்டுவிடும் என்று அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. பலர் ஆலயங்களுக்கு வருவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஆலயத்துக்கு வந்து இயேசுவை உற்று நோக்கினால் அவர் எங்களுக்கு டிமாண்ட் பண்ணுவார். அவர் எங்களை பார்த்து சில கேள்விகள் கேட்பார். எனவே நாங்கள் அதை விலத்திவிட நாங்கள் எத்தனிக்கின்றோம். தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தம் தீச்செயல்கள் வெளியாகி விடும் என்று அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கு ஏற்ப வாழ்கிறவர்கள் மாத்திரம் ஒளியிடம் வருகின்றார்கள். எது உண்மை? பிலாத்து கேட்பான் இயேசுவை பார்த்து, உண்மையா? அது என்ன? ஆகவே உண்மைக்கேற்ப வாழுகிறவர்கள், தங்களுடைய வாழ்விலே உண்மையை தேடுகிறவர்கள், அவர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள். உண்மைக்கேற்ப இந்த உலகத்திலே வாழுகிறவர்கள், உண்மையாக இருக்கிறவர்கள், அவர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்கின்ற அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள். ஆகவே உண்மையாக இருக்கிறவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அவர்கள் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள். ஆகவே கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, நாங்கள் எதை விரும்புகின்றோம்? உண்மையை விரும்புகின்றோமா? நாங்கள் இருளை விரும்புகின்றோமா? ஒளியை விரும்புகின்றோமா? நாங்கள் எதுக்கு கூட முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இருளின் ஆட்சி எவ்வளவு தூரம் இருக்கின்றது? எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியின் ஆட்சி எவ்வளவு தூரம் இருக்கின்றது? எவ்வளவு நாங்கள் உண்மையாக இருக்கின்றோம்? எங்களுக்கு உண்மையாக இருக்கின்றோம், மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்கின்றோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கின்றோம்? எவ்வளவு தூரம் நாங்கள் உண்மைக்கு நெருக்கமாக வருகிறோம்? எவ்வளவு தூரம் நாங்கள் உண்மையை விரும்புகிறோம்? எவ்வளவு தூரம் நாங்கள் இருளை வெறுக்கின்றோம் என்பதை நாங்கள் ஆழமாக சிந்திப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிற பொழுது அவர் மாத்திரமே எங்களை நிறைவான அந்த உண்மைக்கு அவர் எங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அந்த உன்னதத்தின் அருளுக்காக தொடர்ந்தும் நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். பலியில் உறவாடும் தெய்வமே, பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உம்மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களையுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தினால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களினால் அமுதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்தாவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்ஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட கடந்த வருடம் ஈஸ்டர் மாதம் இடம்பெற்ற தாக்குதலிலே இறந்து போன இறை மக்கள், இன்னும் ஏனையவர்கள், அத்தோடு திருப்பலிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற மார்க்குஸ் பெர்னாண்டோ, மெரினா கிரேஷியன், எட்மன், தவப்பிரகாசம் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவள் கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளுகிற தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இக்கட்டான சூழ்நிலையிலே பணிபுரிகின்ற அனைத்து வைத்தியர்கள், தாதியர்கள், ஊழியர்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். விசேடமாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், முழு பிரபஞ்சமும் மிக விரைவிலே இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் தந்தையை பார்த்து நாங்கள் ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரலோமே மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அவனுடைய அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் சம்மரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எங்களை ஒளியின் மக்களாக வாழ அழைக்கின்ற உயிர் தாண்டவர் இவரே. சமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. தேடல் நீ என் தெய்வமே, நீ என்று என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ
வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ என்று என் வாழ்வு நிறம் மாறுது. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ என்று என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்வில் நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் என்றே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ என்று என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வம். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் சென்று கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக மர நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தோம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவுமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் சென்று வாழுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கே பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கே பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோல ஏந்திடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோல ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கே பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தனியல்லோ
உற்ற பாக்கியனே. சென்னி மகுட மணி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம்.